பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் சரவணன் இருந்துட்டு மறுபடியும் இவங்க அந்த பொய் சொல்கிறவளை வீட்டில் வந்து உட்கார வைக்கணுன்றதுனால தான் இவங்க திரும்ப திரும்ப இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம தங்கமயில் இருந்துட்டு நீங்களே கூப்பிட்டாலையும் கண்டிப்பாக நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏதோ என் அப்பா அம்மா என் வாழ்க்கை திரும்ப எனக்கு கிடைக்கணுன்றதுனால அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணோட பழகிறது மட்டும் தப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க பொய்யும் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என் கஷ்டத்தை என் குடும்ப கஷ்டத்தையும் உங்ககிட்ட நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. வந்தவங்க எல்லாரும் எங்களுடைய வசதியை தான் பார்த்தாங்களே தவிர எங்களுடைய மனசை பார்க்க கிடையாது. அதனால தான் எங்கடா எனக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் எங்கள் அம்மா இத்தனை பெய்ய சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஏன் நான் அப்போ கூட உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது தான் சொன்னேன். நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். இப்போவே சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா என் வாயை அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நான் வருத்தப்படுறேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இந்நேரம் நான் இந்த கஷ்டத்தில் வந்து மாட்டியிருக்க மாட்டேன். நீங்களும் உங்களோட பிடிச்ச பொண்ணோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் நாக்குறுக்கால் வந்து டிவோர்ஸ் பண்ணுற வரையும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து இயரிங்களுக்குள்ளே உங்களுக்கு டிவோர்ஸும் கிடச்சிரும். ஏன்னா நானும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.